வெயிலுக்குமா தர்பூசணி வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடலாமா? எனக்கு வேண்டாம். இவ்வளோ பெரிய தர்பூசணியை சிங்கிள் ஹேண்டடாக என்னால் சாப்பிட முடியாது. கம்பெனி தாயேன். வேண்டாம். ஃபோன் பேசிட்டு வரேன். பேசிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த பற்ற வைக்கிற பிரியாவாக தான் இருப்பான். சொல்லுடி. ஏ அனன்யா, ஃபாரின் ஆஃபர் கேன்சல் பண்ண வேணாம்னு சொன்னியாமே, ஏன்? ஆமாம், போகணும்னு தோணுது, அதான். ஏ, இந்த லைஃப் எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் விட்டு வர மனசு இல்லை, அப்படி இப்படின்னு என்னென்னோ சொன்னியே, இப்போ என்னாச்சு? என்னை போக சொன்னதே அவர் தான். ஏய், என்னடி சொல்ற? நான் வேலைக்கு போகட்டுமான்னு கேட்டேன். அவர் தான் ஃபாரின் ஆஃபர் வந்தால் போன்னு சொன்னார். ரகு அப்படி சொன்னானா? எதனால? ரகு சத்யாவை மீட் பண்ணியிருக்காரு. அவன் தான் என்னை பற்றி ஏதோ தப்பாக சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அதை வச்சு இவர் என்னை ஜட்ஜ் பண்ணியிருப்பாரோன்னு எனக்கு தோணுது. பட் இவர் ஏதோ பேசலன்னு தான் சொன்னார். எப்படி பேசாமல் வந்திருப்பான்? அவங்க ஃப்ரெண்ட்ஸு, கண்டிப்பாக சத்யா கிட்ட பேசியிருப்பான். அவன் தான் ஏதோ சொல்லியிருக்கான், அதான் ரகு உன்கிட்ட டிஸ்டன்ஸ் எதிர்பார்க்குறான். இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு வார்த்தை போகணுமான்னு கேட்டால் கூட இல்லை நான் போகலன்னு சொல்லிடுவேன். ஒருவேளை அப்படி கேட்கலன்னா எனக்கும் மேரேஜ்க்கும் செட் ஆகலன்னு நினச்சிட்டு நான் இப்படி தனியாகவே இருந்துருவேன். ஏய், உனக்கு நான் இருக்கேன். உனக்கு இந்த லைஃப் பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணிடு, அவ்வளோதான். உன்னை யாரும் கேட்க முடியாது. உன் லைஃப் உன் டெசிஷன் தான். நீ ஃபாரின் போய் உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, புரியுதா? சரி, நான் வைக்கிறேன். கொட்டையும் முழுகிட்டோம், மரம் முளைச்சிருமோ? அனன்யா, ஆக்சுவலாக வந்துட்டு ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. நம்ம இனிமேல் வேலைக்கெல்லாம் போக வேணாம். நம்ம 2 பேரும் ஜோடியாக சேர்ந்து தேங்காய் பால் கடை போடலாம். என்ன முறைக்கிறா? இந்தா, வெயில் ரொம்ப ஜாஸ்தி அடிக்குது, சூடாக வாட்டர் மெலன் சாப்பிடு. தப்புச்சடா ராக்கு. மறுபடியும் அந்த கோழி மூட்டி சாணிய. ஏ ஹரி, எப்படி இருக்க? ஹரியா? நான் இங்கே சென்னையில் தான். இங்கே எல்லாரும் நல்லா இருக்கும். கன்றாவியாக இருக்காங்க. என் ஃப்ரெண்டு ஃபாரின்லேருந்து உங்ககிட்ட பேசணுமா? ஃப்ரெண்டு ஃபாரின்லேருந்து? ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க பிரதர்? அப்புறம் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? ப்ரோ சூப்பராக போகுது ப்ரோ. ப்ரோ, சென்னை வந்தா கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரேன் ப்ரோ. வராதீங்க ப்ரோ. ப்ரோ புரியல ப்ரோ. ப்ரோ இல்லை அப்படின்னு சொல்ல போகிறேன்னா என்ன, இது உங்கள் வீடு, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் அன்னைக்கே திரும்பி போயிடணும். ஓகே ப்ரோ, அனன்யா தரேன். ஹரி. அப்புறம் பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? எங்கேருந்துதான் எனக்குன்னு வருவீங்க? என்கிட்டயும் இப்படி சிரித்து பேசினா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதை விட்டு இந்த ஹரி சொரின்னு அவன்கிட்டலாம் பேசுவா, என்கிட்ட பேச மாட்டான். இந்த வரேன் அனன்யாவை ஃபாரின் போக சொல்லிட்டு இங்கே என்னடா புலம்பிக்கிட்டு இருக்க? அது அவள் ஆசைப்பட்டா, அதனால சொன்னேன். ஆனால் சொல்லிவிட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அப்போ போவேணான்னு சொல்கிறா. அவள் ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் டைவர்ஸ் பண்ணதுக்கு இதுவும் ஒரு ரீசன். இப்போ நானும் அதையே சொல்லி சத்யா மாதிரி தான் நானும் இருக்கேன்னு என்னையும் ஜட்ஜ் பண்ணிட்டானா? அதான் அவள் இல்லாமல் உன்னால் இருக்க முடியுமா? எனக்கு என்னமோ நீ கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணுறியோன்னு தோணுது. இங்கே பாடுறது, அவகிட்ட போய் ஒரு வார்த்தை, போகாத, என் கூடயே இரு, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிப்பாரு. கண்டிப்பாக உன்னை விட்டு போக மாட்டான். சரிண்ணா. அனன்யா, என்னாச்சு? ஃபோன் பேசிட்டே வழுக்கி விழுந்துட்டேன். இந்த ஹரிட்டெல்லாம் கால் பேசினா இப்படி தான் விழணும். என்ன? ஐயோ, இல்லை ஹரிபரியே பாத்ரூமில் கால் பேசினா இப்படி தான் கால் ஸ்லிப் ஆகும்னு சொல்லுவாங்க. வலிக்குதுங்க. சுளுக்கு எடுக்கும்போது வலிச்சாதான் வலி போகும். இப்போ பாரு. இப்போ பரவாயில்லைங்க. என் பாட்டி தான் சுளுக்கு எடுப்பாங்க, அவங்கள பார்த்தா நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ அவங்க இல்லை. எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டதே என் பாட்டி தான்.
எங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட நான் ட்ரூ லவ்வை ஃபீல் பண்ணது கிடையாது. ஆனால் என் தாத்தா பாட்டிக்கிட்ட நான் அதை பார்த்துருக்கேன். ட்ரூ லவ் இருந்தால் அவங்கள மாதிரி இருக்கணும். இந்த ஜென்ரேஷனில் அந்த மாதிரி லவ்லாம் இல்லைங்க. ஏன்? இப்போல்லாம் பேசலன்னா ஈகோ, பேசணுன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் எடுக்குது, ஓவர் கேர் பண்ணால் டாக்ஸிக்னு சொல்கிறாங்க, ஸ்பேஸ் கொடுத்தா இக்னோர், ரிப்ளை இல்லைன்னா வேல்யூ இல்லை. இப்படி இவ்வளோ நெகட்டிவிட்டிக்குள்ளே அழகான லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. அண்ட் லவ்னா இப்படி தான் இருக்கணும்னு டெஃபினேஷன்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம், இந்த இன்ஸ்டா ரீல்ஸில் ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லவ்னா என்னன்னு கேட்டு லவ்னா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபெயிலியரான லவ் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டது இதுதான். அனன்யா, என்ன? இல்லை, நான் எப்படி இருக்கணும்? புரியல. இல்லைப்பா, நீ என் வைஃப். இருந்தாலும் நமக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அது நம்மளை ரொம்ப டிஸ்டன்ஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அது உன்கிட்டயா இல்லை என்கிட்டயான்னு தெரில. எனக்கும் அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இந்த மேரேஜ் லைஃப் புதுசு ரகு. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நீங்கள் இப்போ பார்க்குற அனன்யா அனன்யாவே இல்லை. அந்த அனன்யா எப்பவும் ஜாலியாக சிரிச்சிட்டே இருப்பா. ஆஃப்டர் லவ் அவளை காணும். என்ன நானே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டேன். மேரேஜ்க்கு அப்புறம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. என் ஹாப்பினஸ் பற்றி யோசிக்கிறதே நான் விட்டுட்டேன். ஏன் உங்களை மேரேஜ் பண்ணது கூட என் பேரண்ட்ஸ்க்காக தான். இவ்வளோ விஷயம் என் மைண்டில் இருக்கிறதுனால என்னால் ஸ்டேபிளாக திங்க் பண்ணவே முடியல. மேபி அதனால தான் நமக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எனக்காக எதுவும் மாற்றிக்க வேண்டாம். அப்படி மாற்றிக்கிட்டா நீங்களும் என்ன மாதிரி உங்களை தொலைச்சிருவீங்க. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் குறைக்கிறதுக்குள்ளே நீ ஃபாரின் போயிட்டீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் இன்னும் ஜாஸ்தியாயிருமோன்னு பயமாக இருக்கு. எனக்கு இப்போ இந்த மூமெண்ட் உன் காலை பிடிச்சிட்டு உன் கூட ஜாலியாக மனசு விட்டு பேசிட்டு இப்படியே இருக்கணும்னு தோணுது. நீ ஃபாரின் போய் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் உனக்கு வேணால் ஹாப்பினஸ் தரலாம். ஆனால் எனக்கு இப்போ நீ என் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் ஹாப்பினஸ். நான் போனால் உங்களுக்கு ஓகேவா? எனக்கு என்ன, உன் ஆசை உன் இஷ்டம். நமக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் குறைக்கிறதுக்குள்ளே நீ ஃபாரின் போயிட்டீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் இன்னும் ஜாஸ்தியாயிருமோன்னு பயமாக இருக்கு. அனன்யா, தலைவலிக்குது, டீ போட்டு தெரியா? ஆஃபீஸ் கால் இருக்கு எனக்கு. ஆ, பால் வேற இல்லை. ரகு வேண்டாம், வேலையாக இருப்ப, நானே போய் வாங்குறேன். ஒருவேளை நம்ம போகிறது அவருக்கு விருப்பம் இல்லையோ? நம்ம சந்தோஷத்துக்காக தான் சொல்லியிருக்காரு. ச்சே, நான் தான் முட்டாள் மாதிரி யோசிச்சிட்டேன். ஹாய் மை எக்ஸ்பனாட்டி. நில்லு, செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு ஜாலியாக இருக்க போல. என்கிட்ட சந்தோஷம் இல்லைன்னு தான் நான் அங்கே போனேன். இப்போ எப்படி இருக்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவர் உன்ன மாதிரி இல்லை, ரொம்ப நல்லவர். ஆஹா, அந்த நல்லவனை நான் மீட் பண்ணேன் தெரியுமா? தெரியும். அதான் அவர் உன்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசலல்ல. யாரு அவன்? சொன்னானா? நல்லா உன்னை ஏமாத்துறான் போல. என்னை பார்த்ததும் மச்சான் உன் ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி எப்படிறான்னு கேட்டான். நானும் உன்னை பற்றி சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இப்போ நீ தப்பிச்சிட்ட, நான் தாண்டா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா. என்னை பற்றி ஏதாச்சும் சொன்னானா? எதுவும் சொல்லலை, நான் ஜஸ்ட் ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அவன்கிட்ட பேச பிடிக்கல. அது மட்டும் இல்லை, நீ அவனை இரிட்டேட் பண்ணுற அப்படி இப்படின்னு உன்னை பற்றி தப்பாக சொன்னான். இல்லை, அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. ஓ, நம்புறியா அவனை? எப்படி நம்புற?
ரகு எப்பயும் அடுத்தவங்க லவ் பண்ணுற பொண்ணு மேலே தான் கண்ணாக இருப்பான். நீ அவனுக்கு செகண்ட் ஒய்ஃபு. நமக்குள்ளே நடந்த எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டேன். எந்த பையனாக இருந்தாலும் யோசிப்பான்ல. அவனுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல. நம்ம காலேஜில் சாரான்னு ஒரு பொண்ணை ரகு லவ் பண்ணி ஏமாத்திட்டான் தெரியுமா? இல்ல நீ போய் சொல்ற. நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. ஆமா, நீ ஃபாரின் போறன்னு சொன்னல. எனக்கு தெரிஞ்சு உன் கூட இருக்க வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு நீ போனதும் ஒரு ஃப்ரெஷ்ஷான பொண்ணை தேடி போயிடுவான். என்னை விட்டு போனல, அனுபவி. அனன்யா, எங்கே போன? தலைவலிக்குதுன்னு ஒரு டீ தானே கேட்டேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? நீங்க என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? இல்லை, ஏன்? சத்யா உங்ககிட்ட என்ன சொன்னா? இப்போ நீ எங்கே போயிட்டு வர? சத்யா கிட்ட நீங்க பேசுனீங்களா? அவன் என்னை பத்தி ஏதாச்சும் சொன்னானா இல்லையா? ஆமா, நான் சத்யாட்ட பேசினேன். போதுமா? அவன் உன்னை பற்றி தப்பு தப்பாக பேசினான். ஆனால் நான் எதுவுமே நம்பல. நான் இப்போ சத்யாவை பார்த்தேன். என்ன சொன்னான்? அவனும் உங்களை பத்தி தப்பு தப்பா சொன்னான். நீங்க என்னை வெறுக்கிறதாவும் என்னை விட்டு போயிடுவீங்கன்னு சொன்னான். ஆனா நான் எதுவும் நம்பல. அப்புறம் என்ன? எனக்கு உன்னை பற்றி தெரியும். அவனை பற்றி பேசினாலே டென்ஷன் தான் அது. எனக்கு தலைவலிக்குது. நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன். சாரா யாரு? சாராவா? அதை நான் நம்பல. அது பொய் தானே ரகு? அது பொய் தான். ஆமா, அது பொய் தான். அது பொய் தான். நீங்க ஏன் சைலண்டா இருக்கீங்க? அவனா கிரியேட் பண்ணி பொய் சொல்றான்னு சொல்லுங்க ரகு. அது பொய் தானே? அப்படி ஒரு பொண்ணு இல்லைல்ல. சாரா என் ஃப்ரெண்டு தான் அனன்யா. ஃப்ரெண்டா? ஆமா. அவளை நீங்க லவ் பண்ணி ஏமாத்தி. ஏய்! நீ ஏன் அந்த வார்த்தையை பேசாத? சாரா என் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா? இப்போ எதுவும் பேச வேணாம்.